ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முத்துகிருஷ்ணன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த 2022 குரூப் 4ல் கேட்ட சிம்ப்ளிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படின்னா, இந்த ரூட் சம்மில் வந்து மொத்தம் 4 டைப் இருக்குது. அதில் வந்து 1 by 1 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா டைப் 1 என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் ப்ளஸ் இந்த இன்ஃபினிட்டின்ற வார்த்தை கொடுத்துருக்குன்ற பட்சத்தில் என்ன செய்யணும்னா, இப்படி கடைசியில் ஃபைனல் இன்ஃபினிட்னு வந்துச்சுன்னா அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் வந்து ஆன்சராக வரும். இதுதான் வந்து நமக்கு வந்து டைப் 1. நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து புதுசாக தெரியலாம். இருந்தாலும் வந்து என்ன புதுசாக நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு விளங்கலாம் அல்லது விளங்காமல் இருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்படி பார்த்துங்க, ரூட்டு ஒரு நம்பர் டாட் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருந்துச்சுன்னா, இப்படி ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவுமே கொடுக்காமல் வெறும் இது கொடுத்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருந்துச்சுன்னா என்னன்னா அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் தான் வந்து நமக்கு ஆன்சராக வரும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் வந்து கடந்த 2022 குரூப் 4 கொஸ்டின் இதே டைப்பில் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதே இதில் நம்ம வந்து செகண்ட் டைப் என்னென்னா, ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ரூட்டு நம்பர் ப்ளஸ்ஸு இப்படி வந்து ப்ளஸ்ஸு சிம்பிள் கொடுத்துருந்த பட்சத்துக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கவங்க நம்பரு அந்த நம்பருக்குள்ள வந்து நம்ம வந்து முதல்ல வந்து காரணிப்படுத்தணும். அப்படி காரணிப்படுத்திட்டு இந்த இதில் ப்ளஸ்ன்ற சிம்பிள் கொடுத்துருந்துச்சுன்னா அந்த காரணியில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் வந்து நமக்கு ஆன்சராக வரும். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், ரூட்டுக்குள்ளே வந்து 12 இருக்குது. அந்த 12 வந்து காரணிப்படுத்தணும்னா 4 × 3ன்னு வரும். இதில் நமக்கு எந்த நம்பர் பெரிய நம்பரு 4 தான். ஸோ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து 4. இதே இதில் வந்து டைப் 3யில் பார்த்துங்க, அந்த ப்ளஸ்ஸு சிம்பிள் இருக்க இடத்துல வந்து மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா சேம் மெத்தட் தான். காரணிப்படுத்தி முடித்ததில் வந்து எப்படின்னா, அந்த காரணிலே சின்ன நம்பரு இப்போ 30 காரணிப்படுத்தணும்னா வச்சுங்க 5 × 6ன்னு வரும். ஸோ 5 பெருசா 6 பெருசா 6 தான் பெருசு. நமக்கு வந்து மைனஸ் கொடுத்துருக்கனால வந்து சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும். அதனால் வந்து இந்த சம்மில் வந்து என்ன ஆன்சர்னால் வந்து 5 தான் ஆன்சரு. இதான் வந்து டைப் 3. இதே இதில் வந்து இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தோம்ல, அதே சேம் மாடல் தான். பட் என்னன்னா இதில் வந்து அதில் வந்து இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்க. இன்ஃபினிட்டி கொடுத்துருந்ததுனால வந்து நமக்கு வந்து என்னது ரூட்டுக்குள்ளே இருக்கிறதே வந்து ஆன்சராக கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து இன்ஃபினிட்டி எதுவுமே கொடுக்கல. அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்யணும்னா, இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது. a ஹோல் பவர் வந்து 2n - 1 / 2n. இதெல்லாம் ஒன்லி சிம்பிள் ஃபார்முலா தான். இதில் a என்னென்னா, அந்த ரூட்டுக்குள்ளே இருக்குவாருங்க ஒரு நம்பர். சப்போ இங்கேருந்து என்ன ரூட்டுக்குள்ளே வந்து 2 இருக்கா, இந்த வந்து இந்த இதுதான் வந்து ஏ. எண்ணு நம்பர் என்னன்றது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ரூட். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க, 1 2 3 4. ஸோ n = 4. இவங்க a = 2 n = 4. இதே 2n தான். ஸோ n வந்து எத்தனாட்டா 4 தடவை போட்டு பெருக்கி வச்சுங்க. அப்படியே வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க, ஏவுக்கு பதிலாக 2 2⁴ என்னுக்கு பதிலாக 4. அப்படியே இருந்ததுன்னா இது வந்து அதே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் கடைசியில் வந்து இந்த அந்த சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன டிஃபரெண்ட்னா, அதில் இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து டைரெக்டாக ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் ஆன்சரு. இங்கே இன்ஃபினிட்டி கொடுக்கலைன்ற பட்சத்தில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் பல சம்முகளை பார்க்கலாம். இதெல்லாம் குரூப் 4ல் வந்து ஈஸியாக மேக்ஸில் வந்து 25க்கு 25 அடிச்சிடலாம். தேங்க்யூ.